ஜூன் மாதம் முதல் வாரம் அப்படிங்கிறதுனால மே மாதத்தோட கார்களுடைய விற்பனை நிலவரம் வெளிவந்தாச்சு. பல மாநிலங்கள்ல தேர்தல் போன்ற சேலஞ்சிங் சிச்சுவேஷன் இருந்தாலும் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும்போது 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியன் பேசஞ்சர் கார் மார்க்கெட். கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 4% வளர்ச்சி சந்திச்சிருக்கு. 3,49,054 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்ல. இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டோட கடந்த மாதம் எந்தெந்த கார் நிறுவனங்கள் எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, ரேங்கிங்ல அவங்க பிடிச்சிருக்கிற இடங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நாம பார்க்க போறது ஜீப் நிறுவனம். எப்பவும் போல கடந்த மாதமும் டேபிள்ல கடைசியா பினிஷ் பண்ணிருக்காங்க. வெறும் 344 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 734 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 53% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஜீப் நிறுவனம். அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது சிட்ரோயின் நிறுவனம். இந்த நிறுவனமும் 515 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. ரீசனபிளி சிட்ரோயின் C3 மற்றும் C3 ஏர்கிராஸ் அஃபோர்டபிள் பிரைஸ் பாயிண்ட்ல இருந்தாலும் சேல்ஸ் வால்யூம்ல எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல. சமீபத்துல கூட மகேந்திர சிங் தோனியை பிராண்ட் அம்பாசிடரா நியமிச்சிருக்காங்க. இதன் பிறகாவது சேல்ஸ் வால்யூம்ல முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த வருடம் இதே சமயத்துல 806 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 36% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு சிட்ரோயின் நிறுவனம். அடுத்த இடத்தை பிடிச்சிருக்கிறது நிசான் நிறுவனம். நிசான் நிறுவனத்தோட மேக்னைட் 2211 கார்கள் விற்பனையாயிருக்கு. கடந்த வருடம் இதே சமயத்துல 2618 கார்கள் விற்பனையா இருந்தது. கிட்டத்தட்ட 15% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு நிசான் நிறுவனம். நிசான் மேக்னைட்டையே சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணி கீசா எடிஷன் அப்படின்னு ஸ்பெஷல் எடிஷன்ஸ் லான்ச் பண்ணி ஓரளவுக்கு சேல்ஸ் வால்யூமை தக்க வச்சிட்டு இருக்காங்க. புதிய கார்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணல அப்படின்னா கண்டினியூ ஆகாது. கூடிய விரைவில் நிசான் தரப்புல இருந்து பல கார்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணவிருக்காங்க. அதன் பிறகு சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 11வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஸ்கோடா நிறுவனம். ஸ்கோடா ஸ்லாவியா மற்றும் குஷாக் மேஜரா ஒன்றிணைந்து 2884 கார்கள் விற்பனையாயிருக்கு. ஸ்கோடா சூப்பர்பை லான்ச் பண்ணாங்க. இது ஒரு காஸ்ட்லி கார் அப்படிங்கிறதுனால வெறும் 50-40 கார்கள் விற்பனையாகுது. ஒட்டுமொத்தமா கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 18% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ஸ்கோடா நிறுவனம். பட் Volkswagen நிறுவனம் ஸ்கோடாவை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. 3273 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 3286 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருக்காங்க Volkswagen நிறுவனம் கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது. Volkswagen Virtus மற்றும் டைகூன் நல்லாவே விற்பனையாகுது. அடுத்து நாம பார்க்க போறது ரெனோ நிறுவனம். 3709 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 4625 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 19% வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க ரெனோ நிறுவனம். ரெனோ குவிட், ட்ரைபர் இந்த எல்லா கார்களுக்குமே அப்டேட் தேவைப்படுறதுனால சேல்ஸ் வால்யூம் நாளுக்கு நாள் டிக்ளைன் ஆகிட்டே போகுது. அடுத்து நாம பார்க்க போறது எம்ஜி நிறுவனம். 4769 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 5000 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4% வீழ்ச்சி சந்திச்சிருக்கு எம்ஜி நிறுவனம். எம்ஜி ஹெக்டரை தவிர மற்ற எந்த கார்களுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் டீசென்டான 5000 கார்கள் மார்க்ல இருக்காங்க எம்ஜி நிறுவனம். அடுத்து நாம பார்க்க போறது ஹோண்டா நிறுவனம். 4822 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஹோண்டா நிறுவனத்தோட கடந்த வருட பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹோண்டா எலிவேட்டோட எக்ஸ்போர்ட் ரொம்பவே சூப்பர்பா இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல நினைச்ச அளவுக்கு சக்சஸ் இல்ல அப்படின்னாலும் ஹோண்டாவோட ப்ராடக்ட்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸ்ல நல்ல ரீச் இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு எக்ஸ்போர்ட்டிங் ஹப்பாவே மாத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது கியா நிறுவனம். 19500 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. வழக்கம் போல கியா தன்னுடைய 20000 கார்களை இந்த மாதமும் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க கியா நிறுவனம். சமீபத்துல கூட கியா காரன்ஸோட 1.5 லட்சம் கார்கள் விற்பனை அப்படிங்கிற சாதனையை எட்டி பிடிச்சாங்க. கியா நிறுவனத்தோட கார்னிவரை தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போறது டொயோட்டா நிறுவனம். வெறும் இனோவா கிறிஸ்டா மற்றும் ஃபார்ச்சுனர் மட்டுமே நம்பி இருந்த டொயோட்டா நிறுவனம் இன்னைக்கு மாருதி ப்ராடக்ட்ஸ் மூலமா ஒரு கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவே வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஷோரூம்ஸ்ல என்ட்ரி லெவல் கிளான்ஸா தொடங்கி ஹை ரைடர், இனோவா ஹை கிராஸ், கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் அப்படின்னு எல்லா செக்மெண்ட்லயும் கார்ஸ் வச்சிருக்காங்க. இதன் காரணமா 23959 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 17% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட டொயோட்டா விற்பனை செய்யற கார்கள்ல 44% மாருதி சுசுகியோட கார்கள் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மஹேந்திரா நிறுவனம். பொதுவா டாடா, ஹியூண்டை நிறுவனங்களுக்கு அடுத்தபடியா மஹேந்திரா இருந்தாலும் மற்ற 2 நிறுவனங்களுக்கும் மஹேந்திராவுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் மஹேந்திரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே SUV செக்மெண்ட்ல உள்ளடங்கியது. இதன் காரணமா ஆரம்ப விலையே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். பட் இன்னைக்கு தேதியில மஹேந்திரா கார்களே 43218 கார்கள் விற்பனையாகுது. இது கிட்டத்தட்ட டாடா, ஹியூண்டை போன்ற நிறுவனங்களுக்கு நிகரான சேல்ஸ் வால்யூம் ஆகும். டாடா மற்றும் ஹியூண்டை நிறுவனங்கள் என்ட்ரி லெவல் கார்கள்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. பட் மஹேந்திரா நிறுவனம் பெரிய SUVs வச்சு இவ்வளவு கார்களை விற்பனை செய்யறது இந்தியா எந்த அளவுக்கு SUVs விரும்புது அப்படிங்கறத எடுத்து காட்டுது.
கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 31% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க மஹிந்திரா நிறுவனம். இந்த என்டையர் லிஸ்ட்லயே அதிகபட்ச வளர்ச்சி சந்திச்சிருக்கிறதும் மஹிந்திரா நிறுவனம் தான். மேலும் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கிற மஹிந்திரா 3XO இவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை இன்னுமே பூஸ்ட் பண்ணும். 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா மோட்டார்ஸ். வழக்கமா நடக்கிற டாடா மற்றும் ஹியூண்டையோட போட்டியில இந்த மாதமும் ஹியூண்டை வெற்றி பெற்றிருக்காங்க. பட் மார்ஜின் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. 46,697 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டாடா மோட்டார்ஸ். 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டை நிறுவனம். 49,151 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 1% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க ஹியூண்டை நிறுவனம். ஹியூண்டை அல்கசார் ஃபேஸ் லிப்ட கூடிய விரைவில் லான்ச் பண்ணவிருக்காங்க. மேலும் சமீபத்தில் லான்ச் பண்ண ஹியூண்டை கிரெட்டா கிட்டத்தட்ட 16,000 கார்களுக்கு மேல மாதம் விற்பனையாகுது. அண்ட் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது எப்பவும் போல மாருதி சுசுகி. 1,44,000 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்துல 1,43,000 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வைஸ் எந்த விதமான மாற்றமும் இல்ல. மாருதி சுசுகி கார்களோட என்ட்ரி லெவல் கார்ஸோட விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக ட்ரீம் சீரிஸை லான்ச் பண்ணிருக்காங்க. 4.99 lakhsக்கு எஸ்பிரஸோ, செலிரியோ, ஆல்டோ K10 போன்ற டாப் அண்ட் வேரியன்ட்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் பிராண்ட்ஸ்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.